Hello students, in the video we will talk about example 3.13 class 10th standard. Reduce the rational expressions to its the lowest form. விகிதமுறு கோவைகளை எளிய வடிவில் சுருக்குதல். ரெண்டு விகிதமுறு கோவை கொடுத்திருக்கோம். ஒன்னு தொகுதியில ஒன்னு கொடுத்திருப்போம், பகுதியில ஒன்னு கொடுத்திருப்போம். அதை எப்படி நம்ம எளிய வடிவில் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிம்பிளை பண்ணுவோம் முற்றொருமை வாய்ப்பாட்டெல்லாம் பயன்படுத்தி இதை சுருக்கலாம். ஓகே, காரணிப்படுத்துதல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ கணக்கு இந்த கணக்குல x minus 3 divided by x square minus 9 வந்து எப்படி எழுதுறேன் 3 ஸ்கொயர் எழுதுறேன். இப்போ இந்த இடத்துல using identity formula முற்றொருமை வாய்ப்பாட்டை பயன்படுத்துதல். முற்றொருமை வாய்ப்பாடு என்ன சொல்றாருன்னா a square minus b square equal to a plus b into a minus b என்றோம். அப்போ a என்பது x, இங்க a என்பது a equal to x, b equal to 3. அப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா வருது பாருங்க, x minus 3 divided by x plus 3 into x plus 3 into x minus 3. இந்த x minus 3க்கும் இந்த x minus 3 கேன்சல் ஆயிடுது. அப்போ 1 by x plus 3 is the answer. ஓகே, ரெண்டாவது क्वेश्चन இதனுடைய சொல்யூஷன். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 எப்படி எழுதலாம் 4 ஸ்கொயர் எழுதலாம். 16 எப்படி எழுதலாம் 4 ஸ்கொயர். 16 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னு எழுதும். பை இது அப்படியே எழுதிக்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 16. இதை காரணிப்படுத்துக. என்ன படுத்துகிறோம்? காரணிப்படுத்துக அல்லது ஃபேக்டரைசேஷன். இப்போ இங்க வந்து யூசிங் ஐடென்டிட்டி ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வாய்ப்பாடு. ஓகே, தட்ஸ் ஈக்குவல் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் x பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4. இதை காரணிப்படுத்தினா இங்க 1 இன்டூ 6 1 இன்டூ 16 ஈக்குவல் டு 6m. மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும், ஆட் பண்ணால் 8 வரணும். அப்போ என்ன நம்பர்? ரெண்டு நம்பரு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 சார் 16, 4 + 4 8. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ஒரு ஃபேக்டர், அனதர் ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் 4 ரெண்டு ஃபேக்டர். அப்போ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4னு எழுதலாம். இந்த எக்ஸ் ப்ளஸ் 4ம் எக்ஸ் ப்ளஸ் 4ம் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிட்டா எக்ஸ் மைனஸ் 4 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 தான் ஆன்சர். ஓகே, இந்த அழகாக இந்த கணக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். பாய்.